எங்களுக்கெல்லாம் விக்ரம் சார்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா, அவர் பண்ற ஸ்ட்ரகிள், அவர் பண்ண த வே ஹி வொர்க்ட் ஹார்ட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். இட் இஸ் லைக் எனி டைம் லைஃப்ல வந்து கம்பேக் கொடுக்க முடியுங்கிறது வந்து அ ஒரு விக்ரம் சார பார்த்து தான் நாங்க வந்து உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆனோம். அண்ட் எனக்கு விக்ரம் சார் வந்து முதல்ல இருந்தே எனக்கு கொஞ்சம் பழக்கம். நாங்க விண்ணுக்கும் மின்னுக்கும் இந்த மாரி படங்கள்லாம் நாங்க ப்ரொடியூஸ் கம்பெனில பண்ணது. படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அப்போ நாங்க வந்து ஆஃபீஸ்லலாம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ ம் எனக்கு ஒரு டேவிடுங்கிற ஒரு படம் ஆஃபர் வந்தது வந்து எனக்கும் அவருக்கும் பெருசா போர்ஷனே இருக்காது. ஒன்லி கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வேற வேற டைம் பீரியட்ல நடக்கிற ஒரு கதை அது. ஸோ அவர் நடிக்கிறாரு. சரி, அந்த நேரத்தில் விஜய் சாரோடையும் பண்ணிட்டு இருந்தேன், மோகன்லால் சாரோட பண்ணிட்டு இருந்தேன். சரி, எனக்கு வந்து விக்ரம் சாரோடையும் நடிச்ச ஒரு 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 பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். அண்ட் விக்ரம் சார் எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எங்களை வந்து இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பெஷலி லாஸ்டா நான் தங்கலான் பார்த்தேன். அது பங்கலான் பார்த்துலாம் மிரண்டுட்டேன். அந்த வே ஆக்டட் அண்ட் உண்மையிலே அது எந்த ஆக்டர்னாலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. எனக்கு படமா ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் we've got in தமிழ் இண்டஸ்ட்ரி.